இன்னைக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணல. நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 73.95 இருந்துச்சு. கொஞ்சம் கம்மியாயிருக்கு. டே 3 மார்னிங் வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல வெள்ள பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே சாப்பிடல. அந்த ஜூஸ் குடிச்சதோட ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் தயிர் சாப்பாடு எடுத்துக்கிறேன். என்ன ரீசன்னு சொல்லி வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய், நான் இந்த வீடியோல என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து 12 நாள் வந்து டயட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 13வது நாள் இப்படி நம்மளுக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைக்கல. அப்படி என்னாச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12வது நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். லஞ்ச்ல வந்து நான் கம்மங்கூழ், அப்புறம் சிக்கன், அப்புறம் வந்து கம்மங்கூழுக்கு ஒரு சைடிஷ் கொடுப்பாங்க இல்லைங்களா, கொத்தவரங்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் கம்மங்கூழ் சாப்பிட்டது பிரச்சனை இல்லை, சிக்கன் சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. இந்த சில்லி இருக்கு பாத்தீங்களா, கிரீன் சில்லி, அது சாப்பிட்டது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாயந்தரம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. நைட்டு ஒரு 7க்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த டைம்ல வந்து சில்லி சாப்பிட்டது வந்து வயிறு வந்து இரிட்டேஷன் ஆகிட்டுருச்சு. வந்து வயிறு வந்து இரிட்டேஷன் ஆகிடுச்சு இந்த சில்லி சாப்பிட்டதுனால. அது நைட்டு ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து நான் அனுபவிச்சதே இல்லை. நைட்டு ஃபுல்லா பெயின் வந்துகிட்டே இருக்கு, விட்டு விட்டு வந்து வந்து சுத்தமா எனக்கு தூக்கமே இல்லை. லிட்டரலி வந்து நான் ஒரு 7-8 டைமாவது நான் எழுந்திருப்பேன். எனக்கு சுத்தமா தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு பெயின் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பயந்துட்டு, உண்மையாவே நான் பயந்துட்டேன். லிட்டரலி வந்து இந்த நைட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்க மாட்டோம், இது வந்து ரொம்ப சிவியரா போகுது அப்படின்ற மாதிரி அளவுக்கு நான் யோசிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மாதிரி நான் பெயின் வந்து நான் அனுபவிச்சது இல்லை இந்த சாப்பிட்டதுனால. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ எதுக்கு இது உங்ககிட்ட சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் டைம்ல நிறைய பேர் வந்து கம்மங்கூழ் வந்து குடிப்பீங்க. தயவு செஞ்சு வந்து அந்த சில்லி வந்து இருக்கும் இல்லைங்களா, சில்லி, அப்புறம் அந்த காரமா இருக்கிற எந்த பொருளையுமே வந்து நீங்க வந்து இன்டேக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் யாருமே வந்து அந்த சில்லி வந்து இந்த வெயில் டைம்ல தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய பெயினை தருது அது. அந்த பெயின் தருதுன்னா வெயில் அந்த மாதிரி இருக்கு, நம்ம பாடி அந்த மாதிரி ஹீட் ஆகுது. அதனால வந்து ஸ்டொமக் வந்து இரிட்டேஷன் ஆகி நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெயின் தருது. இந்த ஒரு ரீசன் தான் நான் இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்து நான் ஒர்க் அவுட் பண்ண முடியறதுனால எனக்கு எனர்ஜி இல்லை. அப்புறம் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா பசி இல்லாம வயிறு எம்டியா இருந்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால வந்து நான் மார்னிங் எதுவுமே நான் வந்து சாப்பிடல. டைரக்டா வந்து ஆஃப்டர்நூன் வந்து 11:30 போல வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன சாப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, அப்பயுமே நான் வந்து தயிர் சாப்பாடு தான் எடுத்திருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு எதுவுமே நான் பண்ணல. நடக்க மட்டும் செய்வேன். 10,000 ஸ்டெப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவேன். மைல்டா வந்து நான் வாக்கிங் நடந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அது. இந்த மாதிரி என்னோட உடம்பு வந்து அது அந்த ஒரு சில்லி வந்து கொண்டு போயிடுச்சு. நீங்க வந்து கம்மங்கூழ் குடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நார்மலாவே வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த சில்லி வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் போற வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் பண்ண தப்ப நீங்க வந்து பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரெக்கவர் ஆயிட்டு வருது உடம்பு. இருந்தாலுமே நான் ஒரு 2 டேஸ் வந்து ஸ்பைசஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பாடி அந்த அளவுக்கு வந்து வீக் ஆயிடுச்சு. ஸ்டொமக் வந்து இரிட்டேஷன் ஆனதுனால நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து சில்லி வந்து அவாய்ட் பண்றது நல்லதுதான். இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களும் சாப்பிட்றீங்கன்னா கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க. ஈவினிங்க நான் கொஞ்சமா மோர் எடுத்துக்கிறேன். ஏன்னா வயிறு கொஞ்சம் எரிச்சல் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆகும், அதுக்காக. நைட் டின்னர் வந்து நான் தர்பூஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சரியாகல, இப்பதான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வருது. அதனால வந்து நான் சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல. அதனால ஃப்ரூட்ஸாவே எடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 542 கலோரிஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு. ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம 13 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 100 டேஸ் சேலஞ்சில். முன்னைக்கு எனக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டு வரேன். இப்போ நம்ம நோட் பண்ணிடலாமா? நேற்று உடம்பு சரியில்லாதனால என்னன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. 73.95 இருந்திருக்கு. அடுத்த நாள் கன்சிஸ்டன்சியாக வந்து கம்மியாகிட்டே வரும்னு நினைக்கிறேன். உங்களை நான் டே 14ல் பார்க்குறேன். பை.